ஹலோ ஹாப்பி டே டு ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சிட்டிஸில் இருக்கிற 90s பேரண்ட்ஸ் அவங்களுடைய லைஃப்பை எப்படி லீட் பண்ணாங்கங்கிறத ஒரு ஷார்ட் ஆடியோ கிளிப்பாக பார்க்கலாங்க. காலையில் எழுந்தவுடனே அப்பா கண்டிப்பாக தொழில் செய்ய போயிடுவார். அம்மா வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு அங்கே வீட்டுக்கு முன்னாடி மணி பிளான்ட்ஸ் வந்து சங்குப்பூ செடி வச்சுருப்பாங்க, கலர் கலராக வச்சுருப்பாங்க, பட் ரோஸ் வச்சுருப்பாங்க. இதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு தான் கிச்சனுக்குள்ளாரியே வருவாங்க. இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்ஸ், இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஸ்டவ்ஸ் எல்லாம் அப்போ கிடையாது. அப்போ பம்ப் ஸ்டவ்ஸ் இல்லைனா மண்ணெண்ணெய் ஊற்றி எரிக்கிற ஸ்டவ்ஸ் தான் இருக்கும். அதில் தான் அம்மா நம்மளுக்கு சமைச்சு கொடுப்பாங்க. டிஃபன் பாக்ஸ் கட்டினதுக்கப்புறம் அது மட்டுமாட அவங்களோட லைஃப் முடிஞ்சிடாது. அயன் பண்ணி கொடுப்பாங்க, ஷூ சாக்ஸ் எடுத்து வைப்பாங்க, பாலிஷ் போட்டு வைப்பாங்க. இதெல்லாம் அறக்க பறக்க நம்மளுக்கெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அவங்க பஸ்ஸில் ஏற்றி விடுவாங்க. இதே கவர்மெண்ட் சைட் போகிறதா இருந்தால் கூட்டமாக வருமா இல்லை கூட்டமாக இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ரொம்ப யோசித்து அவங்கள நம்மளை வந்து பாதுகாப்பாக வழி நடத்தினாங்க. பஸ்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 50 பைசா தான் டிக்கெட் இருந்தது அந்த காலத்தில். உங்களுக்கு அது யாருக்காவது ஞாபகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அப்பா வேலைகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே கம்ப்யூட்டரைஸ்டு கிடையாது. எல்லாமே ஃபைல் ஆகட்டும், ரெஜிஸ்டர் பண்ணுறதாகட்டும், எல்லாமே கார்பன் காப்பீஸ், இது எல்லாமே ஹேண்ட்மேட்லேயே வந்து எல்லாமே நிறைய பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து சேவிங்ஸ் நிறையா இருக்காது. ஃபேமிலிஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான சேவிங்ஸில் தான் இருக்கும். ஆனால் அன்பும் அரவணைப்பும் நம்மளுடைய வழி நடத்துகிற விதமும் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சுன்னு தான் சொல்லலாம். ஈவினிங் ஆகும்போது டேடி வரும்போது நம்மளுக்கு அவங்களுடைய டயர்ட்னஸ்லாம் எதுவுமே நம்மக்கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸ்கூல் லைஃப்லேருந்து என்ன காம்படிஷன் இருக்குது, என்ன படித்தேன் இன்றைக்கி, ஹோம்ஒர்க் என்ன அப்படின்லாம் கண்டிப்பாக எல்லாருனாலும் கேட்காத நாளே இருக்காது. அதே மாதிரி அம்மா வந்து சாயங்காலம் என்ன பண்ணுவாங்கன்னா டியூஷனுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க டியூஷன் வீட்டு கேட்லேயே நின்று சாயங்காலம் நம்மளை கூட்டிகிட்டு வந்து டின்னர் கொடுப்பாங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா? அம்மா நைட்டே ஷூஸ் எல்லாம் வந்து எல்லாம் எடுத்து வச்சுருவாங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க 90s மாம்ஸ் எல்லாமே. அதே மாதிரி பர்த்டேக்கு வந்து ரொம்ப பெரிய கிஃப்ட்ஸ் எல்லாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வந்து கண்டிப்பாக புது ட்ரெஸ் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருப்பாங்க. இப்போ வேணால் பார்க்கலாம், இப்போ போகிற நம்ம ஃபாஸ்ட் உலகத்துக்கு நம்மளால் ஈடு கொடுக்க முடியல. ஆனால் இப்போ வாழ்க்கையே மாறிட்டுருக்கு. இப்போ 90s பேரண்ட்ஸ் எப்படி அப்படின்னா அவங்களோட சக்தியும் அவங்க நமக்குள்ளே இருக்கிற அந்த ஹாப்பியும் இன்னமும் நமக்குள்ளே ஓடிக்கிட்டே தாங்க இருக்குது. அவர்களோட பொறுமை, அவங்க வேலை செஞ்ச முறை, குடும்பத்திற்கான அர்ப்பணிப்பு, அவங்க நம்மளை வழிநடத்தின விதம், இது எல்லாமே இன்னும் அவங்க கொடுத்த அந்த தூண்களோட நம்மளுடைய லைஃப்பும் இன்னும் அப்படித்தான் இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் எவ்ரி ஒன்.